நந்தி பகவானை வழிபடும் முறையை பற்றி பார்ப்போம். சிவன் கோவிலுக்குச் சென்று முதலில் கணபதியின் ஆஞ்சநேயரை மனதில் நிறுத்தி வழிபட வேண்டும். பிறகு நந்தியை 3 முறை சுற்றி வந்து கைகூப்பியபடி 2 முறை வலம் வரவும். உங்களுக்கு வேண்டியதை நந்தியிடம் சொல்லி யாசியுங்கள். நந்திதேவர் அதை முருகப்பெருமானிடம் தெரிவிப்பார். தொடர்ந்து 7 நாட்கள் வழிபட்டால் உங்கள் காரியங்கள் சித்தியாகும். நந்திதேவன் எவருக்கும் கடைக்கண் பார்வையாலே நோக்குவார். நாம் கோவிலில் நந்தியின் முன் நின்று கொண்டே நந்தி பகவானை யாசிக்க வேண்டும். இது எல்லோருக்கும் எளிதில் கிட்டாது. அப்பொழுது நந்திதேவன் மனம் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டே இருக்கும். அதனாலே நாம் நந்தியின் வலக்காதிலோ இடக்காதிலோ எதையும் வேண்டி நந்திதேவனை உபாசிக்கலாம். இவை யாவும் நமக்கு சுபமான சுப செய்தியே ஆகும். நந்திதேவனின் முன்னம் கால்கள் என்றையும் சேர்த்தார் போலே தொட்டு வணங்கல் வேண்டும். நந்தியில் ஆண் நந்தி பெண் நந்தி என்று உண்டு. ஆண் நந்தி சிவனுக்கு முன் வெகு அருகில் அமைந்திருக்கும். பெண் நந்தி சிவனுக்கு முன் சுமார் 7 அடி தூரத்தில் அமர்ந்த நிலையில் இருக்கும். நந்தியை வழிபடுவோர் நந்தியின் முன்னடி கால்களை உற்று நோக்கியே வழிபடவும். பின்னே நந்தியின் காதோடு நாம் பேசலாம். நந்தி பகவானை வழிபடும் போது நாம் நந்தியை சுற்றி வருவது நமக்கும் நந்திவனுக்கும் சுமார் 3 அடி தூரம் இடைவெளி இருக்கவும்.